இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். புயலிலே ஒரு தோணி. இந்த கதையை எழுதிட்டு இந்த கதையோட சுருக்கம், அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் தேவைப்படும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ. நீங்கள் நல்லா பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைகள், புது வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்கள், அதாவது பொருள், இதெல்லாமே இருக்குது இந்த வீடியோவில். இப்போது புயலிலே ஒரு தோணி, இதை எழுதுனது யார்? சிங்காரம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? புயலே அடிச்சிட்ருக்கு, தோணி, புயலில் அந்த தோணி எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தோணின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு படகு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலையே ஒருத்தர் சிங்காரிச்சிட்ருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. புயலிலே ஒரு தோணி சிங்காரம். இவர் என்னென்னா ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்தோனேஷியாவில் வாழ்ந்துட்டுருக்கும்போது 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்ருக்கு. அப்போது இவர் ஒரு கற்பனையான ஒரு கதை, அதோடு சேர்த்து அவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் கலந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. புயலிலே ஒரு தோணின்ற ஒரு புதினம். இது ஒரு புதினம். இதில் என்ன ஆகுதுன்னா, நல்ல ஒரு படகு புயலில் மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த படகுல இருந்தவங்களாம் எப்படிலாம் வேலை செஞ்சு ஒரு கரையை அடைகிறாங்க அப்படின்றது தான் கதை. என்னென்னா, உங்களுக்கு தெரியும்ல, புயல் வந்துச்சுனாலே நம்ம அந்த காலத்தில் தோணியில் இருக்க அந்த சில பொருட்களை வெளியில் போடணும், வெயிட்டு சரி பண்ணணும், ஓட்டையிலேருந்து தண்ணி வந்தது அந்த தண்ணியை வெளியில் இறச்சி வெளியில் ஊற்றணும், இதெல்லாம் செய்வாங்க. நிறைய சிப்பாய்கள் கடுமையாக வேலை செய்வாங்க. அது கரையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இதை சரியாக செய்யலைன்னா ஒவ்வொருத்தர் உயிருக்குமே ஆபத்தாயிடும். இதுதான் இந்த புதினத்தோட கதை. அவங்க இந்த புயல் ஆரம்பிக்கும், கடைசியில் தோணியிலேருந்து பல வேலைகளை செஞ்சு ஒரு கரையை கண்டுபிடிச்சி அந்த கரையில் போய் சேர்ந்துருவாங்க. நல்லபடியாக பத்திரமா சேர்ந்துருவாங்க. அதுக்குள்ளே அவங்க படுற அனுபவங்களில் தான் இந்த புதினமாக இவர் எழுதியிருக்காரு, சிங்காரம். சரி, இதில் என்னென்ன பார்க்கலாம். தொங்கான், முதல் வார்த்தையே தொங்கான். தொங்கான்னா கப்பல். தொங்கான் கப்பல். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? கடலில் கப்பல் எப்படி இருக்கும்? அப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரி தானே இருக்கும். அதான் அப்படி வச்சுக்கோங்க. தொங்கான். கப்பித்தான். கப்பித்தான் கத்துகிறான். கப்பித்தான்னா யாருன்னா தலைமை மாலுமி, கேப்டன். கேப்டன் கப்பித்தான். கப்பித்தான் கேப்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிப்பங்கள். சிப்பங்கள்னா கட்டு. இப்போது இதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க, தேயிலை கட்டுலாம் இருக்குது, அந்த தேயிலை சிப்பங்கள்னு சொல்கிறாரு. அப்போ தேயிலை கட்டி கட்டி வச்சுருக்காங்க, புகையிலை கட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது, கட்டு அப்படியே வாழை இலையெல்லாம் கட்டி கட்டி வைப்போம்ல, அந்தமாதிரி கட்டு வச்சுருக்காங்க. அந்த கட்டை தான் சிப்பம்னு சொல்கிறாங்க. பவ்வநீரை. பவ்வநீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். பவ்வம்னா கடல், பவ்வ நீரைனா கடல் நீர். பவ்வம்னா கடல், பவ்வ நீரைனா கடல் நீர். பறவை மீன்கள். பறவை மீன்கள்னா பறக்கும் மீன். மீன் பறக்குமா? பறக்காது. அது என்ன செய்யும்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும், துள்ளி அப்படியே மேலே ஒரு துள்ளி எழுந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழும். அதை தான் அவர் பறவை மீன்கள்னு சொல்கிறாரு. அடுத்து அவுளியா மீன்கள். அவுளியா மீன்கள்னால் கடற்பசு. பார்க்குறதுக்கு எருமை மாதிரி இருக்கும். அவருங்கன்னா அது தமிழில் நம்ம என்ன சொல்கிறோன்னா மீன்கள் தான் சொல்கிறோம். அவுளியா மீன்கள், கடல் பசு. பிளவான். பிளவான் அப்படின்னு 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. பிளவான்னா தாய்லாந்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு. தாய்லாந்தில் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இடம். இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த கரை கடந்துருவாங்க. அவ்வளோதாங்க இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். தொங்கான்னா கப்பல், கப்பித்தான் கேப்டன், சிப்பம்னா கட்டு, பவ்வம் கடல், பவ்வ நீர் கடல் நீர், பறவை மீன் பறக்கும் மீன், அவ்ளிய மீன் கடற்பசு, பிளவான்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இடம். இப்போது இந்த நூலை எழுதின சிங்காரத்தை பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். இவரோட முதல் புதினமே என்னதுன்னா புயலிலே ஒரு தோணி. புதினம், புயலிலே ஒரு தோணின்றது புதினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, சில பேர் நூலாக எழுதியிருப்பாங்க. இது ஒரு புதினம்.
இவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. என்ன போர் மூண்டதுன்னு கேட்பாலாம். தென்கிழக்காசிய போர். அப்போது வந்து மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நடக்கிற மாதிரி தான் இவர் எழுதியிருக்கார். எந்தெந்த நாடுகளில் புயலிலே ஒரு தோணி நடக்குது அப்படின்னு கேட்டால் மலேசியா, இந்தோனேஷியா. அதில் ஒரே ஒரு அத்தியாயம் தாங்க இது, கடற்கூத்து. கடற்கூத்துன்ற ஒரு சின்ன அத்தியாயத்தில் இருக்கிற சுருக்கப்பட்ட பகுதி. அதாவது இதில் இன்னும் ஒரு நிறைய எழுதியிருக்காரு, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இவரோட சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கனப்புணரி. சிவகங்கை மாவட்டம் சிங்கனப்புணரி. வேலைக்காக இந்தோனேஷியா போனாலும் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தோடனே தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். அந்த காலத்திலேயே மாணவர்கள் படிக்கிறதுக்காக 7.5 லட்சம் பணம் நிதி உதவி கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துருக்காரு. சரி, இதில் இன்னொரு பாடலும் கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இதில் இந்த பாடலில் வர தென்னவன் சிறுமலைனா சிறுமலை, இப்போ கூட சிறுமலை தான் அந்த ஊரோட பேர், திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலை. இந்த பாடல் இருக்கிற எந்த பகுதியில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. காடுகான் காதையில் இருக்குது. சரி, சிறுமலை காடு அப்படின்னு அமைச்சுக்கோங்க. மலையில் இருக்க காடுகான் காதையில் இருக்கிற பாடல் தான் என்ன சொல்லியிருக்காங்க, சிறுமலை பற்றி பேசியிருக்காங்க. சிறுமலை எங்கே இருக்குது? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு வசனம் கூட வரும் இல்லையா, சிறுமலைக்கும் அந்த சிறுமலை வச்சு ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு டயலாக் கூட வரும். நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதை பற்றி படிக்கலாம். நன்றி.